என்னால் முன்ன மாதிரி வந்து என்னால் வந்து வாவ் ஏய் அப்படிலாம் பேச வராது. அது எனக்கு வந்து அது வந்து நான் இல்லைன்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு கேள்வி வருது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு லைவ் ஒரு ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த இடத்துல அந்த அந்த ஹைப் தேவை தானே. அங்கே கூட அந்த ஹைப் ஃபேக்காக இருக்கக்கூடாது. நான் சொல்கிறது வந்து அதுவாக வரணும். இல்லை இப்போ மைக் எடுத்து ஆக்ரோஷமாக ஏதாச்சும் ஒன்று சொல்கிறது வேற, யோ வாட்ஸ் அப் ப்ரோ வாட்ஸ் ஹேப்பனிங் இப்படி பேசுறது வேற. எனக்கு இப்படி பேசுனா நான் ஒரு வேற லெவலான ஒரு ஆள், நான் ஒரு ரொம்ப கிளாஸியான, நான் ஒரு பாஷான ஆள் இல்லை, இப்படி ஒரு சித்தரிக்கிறதுக்கு ஆகிறதா நம்ம பண்ணுறது. சம்டைம்ஸ் ஸ்டேஜ்லன்னா நம்மளை வித்தியாசமாக காட்டிக்கணும், அது இல்லை. என்னோட எனர்ஜி இன்னுமே அப்படியே தான் இருக்குது. இப்போ கூட ரீசெண்ட்லி கூட இப்போ என்னோட February 6 என்னுடைய அடுத்த பாட்டு திங்கு தாக்கா அப்படிங்கிற ஒரு சாங் ரிலீஸ் ஆகுது. ஓகே. ரவி ராய்ஸ்டர்னு சொல்லிட்டு லோக்கல் ஸ்ரீலங்கன் ஆர்டிஸ்ட். அவரும் வந்து இப்போ கிட்டத்தில் விஜய் ஆண்டனி சாரோட வெத்தலைன்னு ஒரு பாட்டு பண்ணியிருக்காரு. ஓகே. அந்த ஆர்டிஸ்டோட கலாபரேட் பண்ணி திங்கு தாக்கன்னு ஒரு பாட்டு பண்ணியிருக்கேன். அந்த பாட்டு வந்து இட்ஸ் கோயிங் டு பி அ ஹை டான்ஸ் நம்பர் பாட்டு. அப்போ அந்த எனர்ஜி எனக்கு எங்கேருந்து வந்துச்சு? அது என் ப்ரொஃபஷன். அந்த இடத்துக்கு போனால் என்னுடைய மனநிலை மாறும், என்னுடைய எண்ணங்கள் மாறும், என்னை ரசிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த ரசிக்கிறவங்க என்ன ரசிக்கணும், என்றைக்குமே ரசிக்கணும். சம்டைம்ஸ் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க பழைய மாதிரி பாட்டு இல்லை, எனக்கு பழைய மாதிரி வேணும்னு. அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, என்னன்னு நான் சொல்ல வரேன்னா, பழைய மாதிரி பாட்டு வேணும்னா அந்த எனர்ஜியை வந்து அவங்க எனக்கு கொடுக்கணும். அப்போ நான் என்ன பண்ணணும், அவங்களுக்கு நான் கொடுக்கணும். ஆமாம். அப்போ நான் கொடுக்கும்போது நான் அமைதி அங்கே இருக்க முடியாதுல்ல, அங்கே ஸ்டேஜில். இது வந்து என்னுடைய கேரக்டர், அது வந்து என்னுடைய ஒரு கம்ப்ளீட் கான்ட்ராஸ்ட். நான் ஸ்டேஜில் ஏறினா ஐ வில் பிகம் அ கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் ஹியூமன் பீங்.